தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, எதிர்வரும் 30/3/2026 தேதியன்று நம் வேலைநிறுத்த போராட்டம் நமது 2 சங்கங்களும் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியர்கள் சங்கமும் தமிழ்நாடு கிராம வங்கி அலுவலர்கள் சங்கமும். ஏன் இந்த வேலைநிறுத்தம்? இந்த வேலைநிறுத்தத்தில் 5 அம்ச கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அந்த 5 அம்ச கோரிக்கையும் வேறானது இல்லை. இந்த 5 அம்ச கோரிக்கையும் ஊடு சரடாக போகிறது உழைப்பு சுரண்டல்கிற ஒற்றை விஷயம்தான். அந்த ஒற்றை விஷயத்துக்கு எதிரான போராட்டம் தான் இது. அஃபிஷியேட்டிங் பேங்கிறது அலுவலர்கள் சுரண்டப்படுவதற்கு எதிரான கோரிக்கை. இது நம்மளுடைய பைபார்டைட் செட்டில்மெண்ட்டில் செட்டிலான எந்த அலவன்ஸும் பார்த்திங்கன்னா முழுமையாக நமக்கு இன்னும் கொண்டு வரப்படலை. அஃபிஷியேட்டிங் பே கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல்லேருந்து கொடுக்கணும். அது இன்னும் கொடுக்கப்படலை. ஒரு ஸ்கேல் 3 ஆன பிரான்ச்சஸில் ஸ்கேல் 1 ஆன மேனேஜரை கொண்டு போய் போட்டு இருத்தி அத்தனை கோடி பிஸ்னஸ் அவர் தலையில் சுமத்தி அவரை உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாக்குறாங்க. ஓவர் டைம்ங்கிறது கிளரிக்கல் 5 மணிக்கு மேலே வேலை பார்த்து அவர்களுக்கு உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான கோரிக்கை. அலவன்ஸ் நம்ம முதல்ல 10 to 5 வேலை செய்யணுங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வரணும். அஃபிஷியேட்டிங் பே தரணும், ஓவர் டைம் அலவன்ஸ் தொடர்பாக சர்க்குலர் போடணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருந்தாலும் மிக முக்கியமான கோரிக்கையாக இதில் நான் பார்க்குறது என்னென்னா, நம்மோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தற்காலிக ஊழியர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யாமல் இருக்கிறது இந்த நிர்வாகம். அதாவது இந்த நிர்வாகம் பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்டாஃப் மெசஞ்சர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்குன்னா இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. சுப்ரீம் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு பிஎஃப் வசதியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் நிரந்தர பணியாளருக்கு வழங்கப்பட வேண்டிய 1/30 சேலரி அவங்களுக்கும் தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் இதெல்லாம் நிறைவேற்றாமல் ரொம்ப அவசரமாக 2025 பிறகு திறக்கப்பட்ட கிளைகளுக்கு அப்பாயிண்ட் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்களை கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. அப்போ இது நோக்கம் என்ன? இப்போ நம்ம கிராம வங்கி ஊழியர்களாக நாம் என்ன பண்ணுறோம்? வணிக வங்கிகளுக்கு இணையான ஊதியம் அலவன்ஸ் எல்லாம் கேட்குறோம். நம்ம அந்த சமத்துவத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் நியாயம், அதுதான் நீதின்னு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம கூட வேலை செய்கிற ஒரு ஊழியருக்கு இந்த சமத்துவம், இந்த நீதி அப்படின்றதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு படி மேலே போய் அவர்கள் ஒரு காலத்திலே அந்த சமத்துவத்தையோ நீதியும் கேட்க முடியாத படிக்காக ஒரு கான்ட்ராக்டில் கொண்டே விடுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த நிர்வாகம் செஞ்சுருக்கு. விஷயமாக எடுத்து இப்போ அவங்களுக்கு நிரந்தர பணி அப்படின்றது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேஸில் கொண்டு போயிட்டாங்க. இது எந்த மாடலில் எடுத்திருக்காங்கன்னா, நம்ம கண் முன்னாடி நம்ம பிசி ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பிசி பெருமளவில் அது பணியை விட்டு போயிட்டாங்க. ஏன் போனாங்க? இவங்க நியாயமாக சம்பாதிக்கிற காசை 80% இவங்களுக்கு வருமா, 20% எந்த உழைப்புமே செலுத்தாத அந்த அந்த பினாமி நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுமா? அப்போ இது என்ன சர்வீஸ்? யாருக்காக இந்த நிர்வாகம் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தது? அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, எந்த உழைப்புமே செலுத்தாமல் உட்கார்ந்தபடி 20% லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த நிறுவனங்களில் மறுபடியும் இந்த தற்காலிக ஊழியர்களை கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைக்க இந்த நிர்வாகம் முயற்சிக்குது. ஒரு வங்கியில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும்னு அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசியை போர்டு அடாப்ட் பண்ணுது. ஆனால் கடைபிடிக்குதா? இந்த கிராம வங்கிகள் தொடங்கி 50 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 50 ஆண்டுகளில் கிளரிக்கலையும் ஆஃபீஸரையும் கிளாஸ் ஏ கிளாஸ் பியை ரெக்ரூட் பண்ண எந்த கிராம வங்கி நிர்வாகம் கிளாஸ் ஏ இது வரைக்கும் ரெக்ரூட் பண்ண கிடையாது. நீங்கள் சர்வீஸ் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் பாலிசி எடுத்து பார்த்தாலும் அப்படி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த குரூப் சி போஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு சப்ஸ்டாஃப் கேடர். அப்படி ஒரு கேடரே இதுவரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாததே ஒரு பெரிய அநீதி. அடுத்து நீங்கள் நினைக்கலாம் இது இதோட நிற்குமானா, அதுவும் கிடையாது. நீங்கள் C2C பேஸில் ஆஃபீஸர்ஸும் பெருமளவில் இந்த வங்கியில் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் தோழர்களே? நம்ம கூட பணிபுரியக்கூடிய ஒரு தற்காலிக ஊழியர்கள் நம்ம லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது வெறும் 10,000 ரூபாயில் நாம் வாழக்கூடிய ஊரில் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு நாள் செலவு தான் அவங்க ஒரு நாள் ஊதியமாக இருக்குது. அப்போ இந்த வங்கி சம்பாதிக்கக்கூடிய 40 to 50 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய ஊதியம். நம்ம கூடயே பணிபுரியக்கூடிய ஒரு தோழர் உழைப்பு சூழல் ஆளாக்கும் போடும்போது நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது தோழர்களே. அதுக்கான கடுமையான எதிர்வினையும் போராட்டத்தையும் மேற்கொள்ள வேண்டும். இது நம்ம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது, நம்ம கூட இருக்க மனிதனுக்கு துரோகம் அநீதி இழைக்கப்படும் போது அதை கடந்து செல்லக்கூடாது. நாம் அதுக்காக போராட வேண்டும். இன்றைக்கி இது தற்காலிக ஊழியர்களுக்கான பாதிப்பாக மட்டும் தெரியலாம். வருங்காலத்தில் இந்த கத்தி நம்ம கழுத்துக்கும் வரலாம். கிளைகளில் நம்ம கூடவே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய வழியை புரிஞ்ச அத்தனை தோழர்களும் இதில் கண்டிப்பாக ஒன்றுபட்டு இந்த வேலைநிறுத்தத்தை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறேன்.
நமக்கு நம்ம குடும்பம் நம்மனால இதில் பாதிக்கப்பட போகிறதில்ல நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எக்காரமும் வரக்கூடாது. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இங்கேயே தொடர்ந்து நம்மளுக்கு டெம்பரரியாக இல்லாமல் பெர்மனண்ட் ஆகணுங்கிற ஒற்றை கோரிக்கையோடு நம்ம போராடணும். ஒருத்தருடைய கடமை, அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். இந்த கடமைக்கு நியாய தர்மம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டியது அவர்களின் கடமை. இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டியது நமது பொறுப்பு என கேட்டுக்கொண்டு அனைவரையும் பங்கேற்க கூடுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத்.